அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 முதல் பௌர்ணமி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பழங்காலத்தில் இருந்தே பௌர்ணமி வழிபாடு என்பது மிகவும் தொன்மை வாய்ந்ததாகவும் விமர்சையான நாளாகவும் உள்ளது. முக்கியமாக நம்முடைய பெரியோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு தினங்களுமே ஒவ்வொரு நன்மையையும் நமக்கு வரும் தீமைகளிடமிருந்து பாதுகாப்பதற்கான சக்தியாக உள்ளது. அப்படி வழிபடும் நாட்களில் ஒன்றுதான் பௌர்ணமி நாளாகும். நாம் முக்கியமாக பௌர்ணமி என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட்டால் அனைத்தும் நமக்கு நல்லபடியாக முடிக்கும். ஆகாயத்தில் முழு நிலவு முழுமதி அதிக வெளிச்சத்துடன் இருக்கும் சந்திர பகவானை தரிசிப்பதே பௌர்ணமி திதியாகும். இந்த நாட்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை திதி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. 15 நாட்கள், அதாவது வளர்பிறையானது பௌர்ணமி, தேய்பிறையில் வரும் அமாவாசை, இந்த 2 நாட்களும் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதம் நிறைந்த நாட்களாகும். இந்த நாளில் காலையிலிருந்து நோம்பிருந்து பௌர்ணமி பூஜையை முடித்துவிட்டு பின்பு சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு 15 நாட்கள் பௌர்ணமி தினம் வரும். இந்த நாளில் பல பூஜைகள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக இந்த நாட்களில் பரம்பொருள் சிவபெருமானை நினைத்து கிரிவலம் மேற்கொள்ளுவது. அனைத்து கோயில்களுக்கும் இந்த நாட்களில் கிரிவலம் சென்றால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இந்த பூஜையின் மூலம் மக்கள் அனைவரும் பலவித நன்மைகளை பெறுகின்றனர். பௌர்ணமி பலன்கள் என்னவென்றால், உங்களுக்கு வாழ்வில் இருக்கும் துன்பங்களை விலக்கி சந்தோஷமாக இருப்பதற்கு பௌர்ணமி தினத்தன்று தேவி மற்றும் அம்மனை வழிபடுவது நல்ல பலன் தரும். பௌர்ணமி என்று புதிய வீடு, மனை ஆகியவற்றை பெற நினைப்பவர்கள் இந்த நாளில் விளக்கேற்றி லலித சக்கர நாமம் சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பாகும். மாங்கல்ய பாக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு பெண்கள் இல்லத்தில் விளக்கேற்றி நைவேத்தியம் படைத்து குங்குமம் மற்றும் மஞ்சள் வைத்து இறைவனின் மந்திரங்களை உபசரிக்க வேண்டும். முக்கியமாக 108 முறை சொல்லி வழிபடலாம். பௌர்ணமி என்று பெண்கள் விரத முறையை மேற்கொள்வது சிறப்பம்சம். இந்த நாட்கள் தங்களது குல தெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் மட்டுமின்றி உங்களது வருங்கால சந்ததிகளின் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் குலதெய்வத்தின் படத்தை வைத்து மாலை அணிந்து விளக்கேற்றி பிரசாதம் படைத்து வழிபடலாம். தமிழ் மாதத்தில் முக்கியமாக சித்திரை முதல் பங்குனி வரை உள்ள அனைத்து மாதங்களிலும் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது மிகவும் நல்லதாகும். சகல சௌபாக்கியங்களும் வீட்டில் கிடைக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் கூட வழிபாடு செய்யலாம். எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து மீண்டு வருவதற்கு பௌர்ணமி நில ஒளியில் அமர்ந்து சாப்பிடுவது நல்ல தீர்வாக அமைகிறது. முக்கியமாக தமிழ் புத்தாண்டான முதல் மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. சித்திரகுப்தனை வழிபடும் நாள் சித்ரா பௌர்ணமி என்று அம்மனை வழிபடுவதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பில் தாமதம் நீங்கி விரைவாக யோகத்தை பெற முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் சித்ரா பௌர்ணமி வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதற்கு இணையானதுதான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த பௌர்ணமியாகும். முக்கியமாக இந்த பௌர்ணமியில் அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். பௌர்ணமி விரதத்தில் இருந்து முக்கியமாக பௌர்ணமியில் கட்டாயம் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால் சகல சௌபத்துகளும் கிட்டும். வாழ்க்கையில் சகல வளங்களும் பெறலாம் என்பது ஐதீகமாகும். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினம் வரும் முழு பிரகாசத்துடன் ஒளி வீசும் சந்திர பகவானை தரிசிப்பதன் மூலம் அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபடும் அருள் கிடைக்க பெறலாம். பௌர்ணமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தியை வழிபடுவதும் சத்திய நாராயணன் பூஜை செய்வதும் மிக சிறப்பானதில் ஒன்றாகும். இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் விரதம் இருந்து அம்பிகைக்கு பூஜை செய்து வழிபட்டால் தேவியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டும். பௌர்ணமி தினத்தில் வீட்டிலும் கோவிலிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மிக சிறந்த பலன்களை நாம் பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம்.
ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று சந்திர பகவான் உதயம் ஆகும் நேரத்தில் விரதமிருந்து இந்த பூஜை செய்தது சிறப்பாகும். சத்யநாராயண பூஜை என்பது காக்கும் கடவுளான நாராயணனுக்கு செய்யப்படும் பூஜை ஆகும். பெருமாள் எடுத்த பல அவதாரங்களில் சத்ய நாராயண அவதாரம் ஒன்றாகும். திருமணம், மனை, வீடு, திருவிழா என எல்லாவித நல்ல காரியத்திற்கும் முன் இருந்து இந்த சத்யநாராயண பூஜை நடத்தப்படுகிறது. அதிலும் இந்த பௌர்ணமி தினத்தில் நடத்தப்படும் சத்யநாராயண பூஜைக்கு இன்னும் அதீத சக்தி உள்ளது. அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த பூஜை நடத்தப்படுகிறது. உலகத்தை படைத்த உலகநாயகியான அம்பிகை பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபட வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. பௌர்ணமியில் கட்டாயம் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். இதனால் வாழ்வில் சகல வளங்களும் பெறலாம் என்பது ஐதீகமாகும். தை மாதம் வரும் பௌர்ணமியில் விரதமிருந்து வீட்டில் விளக்கேற்றி அம்பிகை வழிபட்டு வந்தால் அனைத்தும் நன்மைகளாக கிடைக்கும். முக்கியமாக மார்கழி மாதத்தில் வரக்கூடியதும் இந்த ஆண்டின் முதல் பௌர்ணமியாக வரும் இந்த மாதத்தில் அனைத்து தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக முதலில் பரம்பொருள் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி வழிபட வேண்டும். குறிப்பாக இன்றைய நாட்களில் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு கிரிவலம் செல்லலாம். பௌர்ணமியை வழிபட்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும். முக்கியமாக மார்கழி மாதம் வரும் பௌர்ணமியில் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதற்கடுத்து தைப்பூசத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமியை வழிபட்டால் அனைத்து சகல சௌபத்துகளும் கிட்டும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக பெண்கள் வீட்டில் இந்த பௌர்ணமி பூஜை செய்யும்போது அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. வீட்டில் மகாலட்சுமி சுரூபமாக இருக்கும் இந்த பெண்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். அவர்கள் வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டத்தை தீர்க்க முடியும் என நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த, உங்கள் கணவரின் வருவாயை பெருக்க, தேவைப்பட்டால் பெண்களாகிய நீங்களே சம்பாதிக்கவும் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ள வேண்டும். பேராசைப்படாமல் தேவைக்கேற்ப வரங்களை கேளுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்ட வரன் உடனே கிடைக்கும். பௌர்ணமி என்று பெண்கள் செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த அனைத்தும் படித்து தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.